ஃப்ரெண்ட்ஸ், முலாம்பழத்தின் பயன்கள் மற்றும் முலாம்பழ ஜூஸ் எப்படி தயாரிப்பதுன்னு பார்க்கலாம். கோடை காலங்களில் நிறைய வேர்வை சுரக்கும். நிறைய வேர்வை சுரக்கத்தால் உடல் சோர்வு, உடல் சூடு அதிகமாகும். உடல் சோர்வையும் சூட்டையும் தணிக்கிறதுக்கு நிறைய நீர்ச்சத்து இருக்கிற பழங்களை கோடை காலங்களில் எடுத்துனா நல்லது. இந்த முலாம்பழத்தில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. நார்ச்சத்து நிறைய இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை ரெகுலராக எடுத்துக்கினா மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரமாக குணமாகும். சிறுநீர் தாரையில் எரிச்சல் இருக்கிறவங்க இந்த பழத்தை கோடை காலங்களில் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்லாம். இதில் நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதால உடல் சூட்டை சீக்கிரமாக குறைச்சிடும். உடல் குளிர்ச்சியை அதிகரிக்கும். யாராவது சாப்பிடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இந்த பழத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக இது உடலை குளிர்ச்சிப்படுத்தும். முலாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி விதைகளை நீக்கிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதில் சர்க்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கின்னு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்புக்கு சர்க்கரை இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.